மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதி ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அதிகம் கொண்ட தொகுதியாகும். எனவே திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக ராஜபாளையம் நகராட்சியில் பச்சம்படம் பகுதியில் வார்டு எண் 31 சர்வே எண் 1/57 2 ஏக்கர் நகராட்சிக்கு சொந்தமான நிலம் உள்ளது. மேலும் இந்த திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக நம்ம ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நிதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடி ரூபாய் வழங்க தயாராக உள்ளேன். மேலும் கூடுதலாக வரும் நிதியை ராஜபாளையம் நகராட்சி சார்பில் கொடுத்து மிகப்பெரிய அளவிலான குளிர்சார வசதியுடன் கூடிய திருமண மண்டபம் அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் இடமும் இருக்கிறது, 1 கோடி ரூபாய் நிதியும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் தருகிற பட்சத்தில் இதை பற்றி ஆராயப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு திறப்புலாவுக்கு காண தயாராக நிலையில் உள்ளது. மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகர பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புதுப்பிக்கப்பட்ட ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து திறக்க முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கை முடிவிட்டவுடன் நமது மாண்பு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக 10 நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.